வேற வழி இல்லைன்னா என் கூட இருக்க வேண்டாம். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படின்றதில் ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபோட்டோ டியூரேஷன் வந்து ஒரு 3 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 3 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த மாதிரி நம்ம வீடியோவுக்கு தேவையான பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு எல்லா பிக்சரும் இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே சென்டரில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணி இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த விக்னட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுங்கள். ஆட் பண்ணியிருக்க எல்லா பிக்சர்லையும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம இன்னொரு சேஞ்சஸும் பண்ணணும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எல்லா பிக்சர்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் ஆட் பண்ண பிக்சரில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன் வந்து -100 கொண்டு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ எல்லா பிக்சருமே பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து மாறிடும். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ இந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜையும் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்போ இதில் இருக்கிற நம்ம கலர் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே உள்ள பயனும் கீழே உள்ள பயனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக க்ரீன் கலர் வந்து ரிமூவ் பண்ணிங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத வீடியோ பாருங்கள். இப்போ நான் இந்த பார்ட் வரை எனக்கு ஒரு 18 செகண்ட் வரை போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. இல்லைனா இன்னும் அடிஷ்னல் பிக்சர் வந்து ஆட் பண்ணி நீங்கள் 30 செகண்ட் வரை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும் அப்படின்றதுனால மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடித்த பிறகு மறுபடியும் நம்ம ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இது 2 hour வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட வீடியோ வந்து ரெண்டராகி முடிஞ்சிருச்சு. ரெண்டராகி முடிஞ்ச பிறகு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. நம்ம ஆட் பண்ண அந்த ஷேடோ இமேஜையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் வந்து ப்ளஸில் வந்து கொண்டு வந்துருங்க. கரெக்டாக ப்ளஸில் இந்த அளவுக்கு நீங்கள் எப்போ இந்த மாதிரி 0 கொண்டு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. எல்லா பிக்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ கலரில் வந்து வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அகைன் இது வந்து நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். இது ரெண்டர் ஆன பிறகு மறுபடியும் நம்ம ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரேமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டர் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஒரே கிளிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டர் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ இதில் இருக்க பிக்சர்ஸ்லாம் நம்ம டெலிட் பண்ணணும். அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கிளிப் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்போ இதில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆகலைன்னா மேலே உள்ள பயனும் கீழே உள்ள பயனும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் டார்க்காக கரெக்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தக்கன அக்யூரேட் கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம செகண்ட் ஆட் பண்ண அந்த கலரோட ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த பிக்சர் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்போ இந்த இதுதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ரேமுக்கு தக்கன உங்களோட அந்த ரெண்டாவது கிளிப் வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது கரெக்டாக அந்த இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக சென்டரில் வந்து ஃபேஸ் வந்து தெரியுதா அப்படின்றத பார்த்துங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாகவே தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க.
அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததாக அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்து நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரெண்டர் பண்ணியிருப்போம். இந்த அளவுக்கு போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கட் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து லாஸ்ட்டாக உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் லெவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்கன்னா இந்த இதெல்லாம் கட் ஆகிடும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.